இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பேரண்ட்ஸ் இல்லை அப்படி எதுவும் வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். நான் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் பிஷப் காலேஜில், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன். குட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக குட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபோன்லாம் அலௌட் இல்லை, ஸோ அதெல்லாம் ப்ராப்பர் ப்ரொசீஜராக வெல் அண்ட் குட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகேவா பிடிச்சிருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் ஓகே காமாக போயிட்டுருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்களாக உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னொன்று இந்த தலைவர்களையோ இல்லை உங்களுக்கான இந்த வேட்பாளரை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆக்சுவலாக யங் பீப்புள்ஸ் வந்து கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து யங் பீப்புள்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து ஓட் போடணும், யாருமே வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு ஒர்க்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க வந்து, ஏன்னா இதுக்கப்புறம் யங் ஒன் வாண்ட்ஸ் டு சூஸ் த ரைட் பீப்புள். ஸோ அதனால வந்து ஓட் போடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். அதுதான் பண்ணக்கூடாது அப்படி சொல்றேன். யங்ஸ்டர்ஸ் வந்து, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து ஹெட்டை வந்து சூஸ் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் ஓல்ட் பீப்புள்ஸ் மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இன்னைக்கு வந்து இப்போ 4வது முறை வந்து இங்கே வாக்களிச்சுட்டு போகிறோங்க. எனக்கு சம்பத் நகரில் RC 84 குடியிருக்கணுங்க. நம்ம உங்களுக்கு தபால் வாக்குல இருக்கும்போது ஏன் நேர்லயே வந்து வாக்கு செலுத்த? ஏன்னா நான் ஓரளவுக்கு நடக்கணும், உரிமை வந்து இங்கே செலுத்தி போகலான்னு வாக்களிக்கணுங்க. இங்கே இருக்க உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? என்ன எங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. வாக்குச்சாவடியில் என்ன மாதிரியான இங்கே வாக்குச்சாவடியில் வந்து நான் வீடு சேரில் வந்துட்டேன் சார். எல்லாம் உதவி செஞ்சாங்க, அதிகாரிகள் மற்றவர்கள் உதவி செஞ்சு வாக்களிக்க அனுமதிச்சாங்க சார். நான் 1900 எப்போ ஓட்டு தொடங்குச்சு? 52 தான் தொடங்குச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எப்பயில இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? ஓட்டு போறது உங்களுக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? சூப்பர். எனக்கு நான் போடுற ஓட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சூப்பர். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் தான் போடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. இன்னொன்னு, உங்களுக்கு தபால் வாக்கு வசதி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் மீறி நீங்க என்ன காரணத்துக்காக நேர்லயே வந்திருக்கீங்க? தபால் மாதிரில எனக்கு போட இஷ்டம் இருக்காது, நானே வந்து குத்திட்டு போகணும், அப்பதான் எனக்கு இஷ்டமா இருக்கு. எவ்வளவு தேர்தலை பார்த்திருப்பீங்க நீங்க? அது நீங்க கணக்கு போட்டுக்குங்க. 52 இருந்து இப்ப 75 கணக்கு போட்டுக்குங்க. எத்தனை தேர்தல் வருது அத்தனை தேர்தலுக்கு நான் எங்கேயும் போகாத கடமை செஞ்சுவேன். ஒரு சிலர் வாக்கே செலுத்தாம இருக்காங்க, நீங்க தபால் வாக்கு நேர்ல வந்திருக்கீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அது தப்புங்க. நம்ம உரிமையை ஓட்டை கொடுக்கறத ஏன் நம்ம போடாது இருக்கணும்? அது ஏன் இங்கே வந்து போட்டத்தானே ஒரு மரியாதை எல்லாத்துக்கு தானே. வேறு நமக்காக எவ்வளவு வேலை செய்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம மரியாதை கொடுத்து வந்து ஓட்டு போடணும். இல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க ஓட்டு போட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இன்னும் ஓட்டு போடாம வர இருக்கு, உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கு எப்படியா போடாத ஓட இருக்கலாம் கிடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதை நம்ம சொல்ல முடியுமா? ஏற்படுத்தி இருக்க வசதிகள்லாம் எப்படி இருக்கு? என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி இருக்காங்க? பரவாயில்லையா உங்களுக்கு? அதெல்லாம் அவங்க லைனுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது வந்து என்னோட செகண்ட் டைம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எம்பி எலெக்ஷனில் பண்ணேன். இதில் இங்கே கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்படி கரெக்டாக வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து முன்னாடி ஓட் பண்ணிக்கணும், இது நம்மளோட கடமை கண்டிப்பாக இருக்குது. யார் வந்து இதுக்கு கேப்பபிள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம எலெக்ட் பண்ணணும். நான் எனக்கு என்ன இதோ அதை நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.